அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, எஸ்ஜிடி, பிடிபிஆர்டி, பிஜிடிஆர்பி எழுதும் மாணவர்களுக்கு, அதே மாதிரி டிஆர்பி, எஸ்ஜிடி எழுதிய மாணவர்கள், டிஆர்பி, பிடி, பிஆர்டி எழுதிய மாணவர்களுக்கான பதிவு இது. அதாவது டிஆர்பி, எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு இப்போது இந்த மந்த் ஜூன் இன்றைக்கி 30. இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் மந்தில் எஸ்சி எஸ்டிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு அடுத்தது பிசி எம்பிசி ஜென்ரலுக்கு ஜூலை 14 to 18 அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கிடையில் இடைநிலை ஆசிரியருடைய கவுன்சிலிங் இப்போ போயிட்டுருக்கு. இது முடித்த உடனே உங்களுக்கான அலாட்மெண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்து ஜூலையில் பணியில் சேரலாம். நான் பலமுறை உங்களுக்கு ஜூன் ஜூலையில் கிடைக்கும், ஜாயின் பண்ணிடுவீங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி ஜூனில் ஒரு பிரிவு ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்த பார்ட் ஜூலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க. அதனால் இந்த பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் முடித்து வெயிட் பண்ணுற மாணவர்கள் பயந்துக்க வேண்டியதில் தைரியமாக இருங்க. அதே போல் பிடி பிஆர்டி, ஏன்னா அவங்களுக்கு எஸ்ஜிடிக்கு முன்னாடியே வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு எக்ஸாம்லாம் எழுதி ஃபைனல் ஆன மாணவர்கள் இன்னும் போஸ்டிங் போடலேன்ற மன வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த கேஸ் ஃபைனல் கேஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் வந்த உடனே கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஏன்னா நான் ஜூன் ஜூலை அப்படின்றது இந்த கேஸுடைய நிலை முடிஞ்சிச்சுன்னா உடனே இப்போ ஜூலையிலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் அடுத்து ஆகஸ்ட்டில் போட்டுருவாங்க. அதிகபட்ச நாட்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆயிடுச்சு. இந்த அகாடமியிலே நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த ஒரு இதுக்காக தான் இப்போ லேட் ஆகிட்டுருக்கு. பட் பிடி பிஆர்டிக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது எஸ்ஜிடி பிடி பிஆர்டிக்கு அடுத்து இன்னொரு லிஸ்ட் வருமானு கேட்டாங்க. வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுமானலாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய டைம் கேட்டிருக்கீங்க, இப்போயும் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2013க்கு பிறகு இன்றைக்கி 2025, 13 ஆண்டு காலமாக இவ்வளோ வேக்கண்ட் தான் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறி. எல்லாத்துக்குமே தெரியும். 2011 14 சில்லற வேக்கண்ட்டும், 2018 16 சில்லற வேக்கண்ட்டும் அப்பயே போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இத்தனை வருஷம் ஆகும்போது ஒவ்வொரு வருஷமும் ரிட்டையர்ட் ஆகிறவங்க வேக்கண்ட் எடுத்தாவே 20,000 to 25,000 வேக்கண்ட்டு சாதாரணமாக இருக்குது. அதனால தான் இப்போ நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள்லாம் ஒன்று சேர்த்துறாங்க. அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே, தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றணும்னு சொல்லி வலியுறுத்தி நாளைக்கு அறநிலை, அதாவது போராட்டம், அதாவது யாருமே எந்த ஒரு இதுவுமே இல்லாத உண்மையான நிலையை கவர்மெண்ட்டை எடுத்து கேட்குறதுக்காக எல்லாம் ஒன்று கூடி நாளைக்கு பார்க்க போகிறாங்க. இது எல்லாருமே நீங்கள் கலந்துக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட்டு இப்போ எலெக்ஷன்ஸ்லாம் வர்றப்போ இந்த காலகட்டத்திலையாவது அவங்க உங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்று செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவ்வளோ நாட்கள் காத்துட்டு இருந்தீங்க. இந்த ஒரு இதுலேயும் கலந்துக்காங்க. ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் இருக்கவங்களும் பல கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாமே ஒன்றா சேர்றாங்க. அனைவரும் சேர்ந்து இந்த கோரிக்கை கவர்மெண்ட் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை எல்லாமே முன்னெடுத்து ஆசிரியர் பணி, அறப்பணி, ஆசிரியர்கள் இல்லைன்னா இந்த நாடு கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசாங்கம் எல்லா விதமான ஆசிரியர்கள் கோரிக்கை நிறைவேற்றணும்னு நான் 31 ஆண்டுகளாக கல்வி பணியில் இருக்கேன். என்னுடைய ஆவலும் அதே தான், என்னுடைய கருத்துகளும் அதே தான். அதே மாதிரி பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டு எக்ஸாம் வைக்கல, இது 3வது ஆண்டு. ஸோ இப்போ கன்ஃபார்மாக ஆகஸ்ட்டில் கால் பண்ணுறது உறுதி சொல்லிட்டாங்க. அது கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஏன்னா பிஜிக்கு எந்த ஒரு கேஸும் கிடையாது. அதனால் பிஜி படிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அதற்கான பயிற்சி நம்ம அகாடமியில் இருக்குது. ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் குறிப்பிட்ட சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பிட்ட சப்ஜெக்ட் இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வேணும்னு விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி பிடி பிஆர்டி இதெல்லாம் மீண்டும் இந்த போஸ்டிங்லாம் போட்ட பிறகு அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே மீண்டும் ஒரு கால்ஃபருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெஸ்ட் இருக்கவங்க அடுத்த ஒரு லிஸ்ட் எதிர்பாருங்க. இல்லாதவங்க படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வும் கால்ஃபர் சென்ற ஆண்டு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி 2022க்கு பிறகு இப்போ 2 ஆண்டு கொடுக்கல. ஸோ இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுத்தே தீரணும்.
அதுவுமே வர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பி, டெட்டு, இடைநிலை ஆசிரியர், பிடி இது எல்லாமே இந்த 25ல் கால்ஃபர் வரும். ஃபஸ்ட்டு வந்து பிஜி தான் வருது. அதனால் வந்து தொடர்ந்து இப்போ இந்த பிடி, பிஆர்டி, எஸ்ஜிடிலாம் வந்து பிஜி முடிச்சவங்க செலக்ட் ஆகியிருந்தால் கூட அடுத்து இதுக்கும் நீங்கள் தொடர்ந்து படிங்க. கிடைச்சா அதுலேருந்து இதில் ஜம்ப் ஆகி மேலே போயிட்டே இருக்கலாம். அடுத்து டிஓ எக்ஸாம் வரும். பிஜி பிஎட் முடித்தவங்களுக்கு டிஓ எக்ஸாமு, யூஜி வித் பிஎட் முடித்தவங்களுக்கு ஏஇஓ, பிஇஓ, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இதெல்லாமே வந்து ஷெட்யூலில் இருக்குது, வரப்போகுது. ஸோ அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து ஒரு வெற்றியினுடைய விளிம்பு கிடைச்சிட்டாவே அடுத்து தொடர்ந்து வெற்றி தான். ஒரு வெற்றி அடைகிற வரைக்கும் தான் கஷ்டம். வெற்றி அடைந்தவர்களும் அடுத்த நிலை தேர்வுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். அடுத்தடுத்து சரியான தகவல் கிடைத்த உடனே நாங்கள் பதிவிடுறோம். தொடர்ந்து பாருங்கள். போட்டித் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுக்கான இந்த சேனல், இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து இப்போ நீட்டை பற்றியும், அதுக்கடுத்தது இன்ஜினியரிங் பற்றியும், போட்டித் தேர்வு பற்றியும் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் பண்ணுங்கள். கல்வி சார்ந்த செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன் ஜெ. கோவிந்தராஜ். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.